இனிய காலை வணக்கம். தமிழ் மக்கள் இந்த வீடியோ பார்க்க தவறாதீங்க. இஸ்லாமியரும் பார்க்கலாம், கிறிஸ்துவரும் பார்க்கலாம், யாரு வேணாம் பார்க்கலாம். மதம் ரெண்டாவது, மனிதன் தான் முதல்ல. தமிழ் மக்கள் இதை கண்டிப்பாக கேளுங்க. இப்போ கூடுதலாக இலங்கையை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சவரை நான் மரண வீடுகளுக்கு போகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி இருக்க இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் சொல்ல போனாக்க தற்கொலை செஞ்சு கொள்றாங்க கூட தமிழ் மக்கள், ரெண்டாவது பௌத்த மக்கள். அப்போ இதை தடுக்கணும். இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுனாக்கா, சமயத்தினுடைய போதனை சரியா இல்லை. தமிழ் மக்கள் கூட போதையிலையும் ஃபோன்லையும் அதில் இதுலேயும் தான் இருக்கிறாங்க. அதனால தான் கூடுதலாக தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. நான் நினைச்சேன் சின்ன பிள்ளைகள் தான் தெரியாமல் அறியாமல் தற்கொலை செஞ்சு கொள்றாங்கன்னு. இல்லை, கல்யாணம் முடிச்சு 4-5 பிள்ளைகள் உள்ளவங்களும் குழந்தை உள்ளவங்களும் நிறைய பேர் தற்கொலை செஞ்சு இறக்குறாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய அனுபவம் பெற்றிருக்கேன், இப்படி பார்த்துருக்கேன். அதனால இந்த தற்கொலைக்கு பிரதான காரணம் சமயத்தினுடைய மகிமை தெரியாது. அந்த சமயத்தில் இஸ்லாமிய மக்கள் யாராவது மரணம் செய்கிறாங்களா, தற்கொலை செய்கிறாங்க? இல்லை. காரணம் என்ன? அவங்களுடைய மார்க்கத்தில் சரியான முறையில் வழி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நான் பாராட்டக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் கிறிஸ்துவ மதத்திலையும் தற்கொலை செய்யறது குறவு, நல்லாவே குறவு. அப்ப அவங்களும் அவங்களோட சமயத்தினுடைய போதனைலாம் சரியான முறையில செய்யறாங்க. ஆனா எல்லாரும் போதையில தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப கூடுதலா வருகின்ற காலங்கள் எல்லாமே கூடுதலா இந்த தமிழ் மக்கள் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. இந்த தற்கொலை செஞ்சு கொள்ளாம இருக்கலாம், யாரும் இருக்கலாம். அதுக்கு பிரதான காரணம் சமயத்தினுடைய மகிமை தெரியாத ஒரு காரணம். மதங்கள்லாம் எதுக்கு கொண்டாங்க? போத்தி தூங்குறதுக்கா? இல்லை, அதுல உள்ள விஷயங்களை கற்றுக்கொள்ளதுக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவு விஷயம் இருக்கு, அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் எவ்வளவு விஷயம் இருக்கு. அதே சமயத்துல சமயத்துடைய மகிமை தெரியாம இன்னைக்கு இந்துக்கள்லாம் ஒரு பேரிழப்ப இழந்து கொண்டிருக்கோம். அதனால நான் சொல்ல வாரது என்ன கேட்டா, எனக்கு மனித நேயம் வேணும். நான் யாரையும் பிரிச்சு பேசல. இந்த தமிழ் மக்கள் இந்த தற்கொலை செய்யறதை குறைச்சு கொள்றேன்னா என்னுடைய வீடியோ பாருங்க. இன்னும் சிறப்பான அதிரடியான வீடியோ உங்களுக்காக போடுவேன். முடிஞ்சாலும் இதை நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப அவங்கள திருத்தலாம். நேற்று போன ஒரு மரண வீட்டுக்கு வெறும் 19 வயசு இளைஞன், யாரும் பேர் ஊரெல்லாம் சொல்ல இயலாது, தெரியும், தூக்கு போட்டு செத்துட்டாரு. இந்த போனுக்காகவா இல்லாட்டி உறவினரோட தொல்லை தாங்க முடியாம என்ன அப்படித்தான் நிறைய கதைகள் சொன்னாங்க. ஆனாலும் நான் சொல்ல வர ஒரே விஷயம், சமயத்தினுடைய மகிமையை சொல்லி கொடுங்க, மார்க்கத்துடைய மகிமையை சொல்லி கொடுங்க. மற்ற சமயங்களை சரியான முறையில் மதிச்சா நாங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இதைத்தான் சொல்ல வர என்னுடைய இனிய மக்களே. நீங்கள் எப்படியாவது முயற்சி செஞ்சு அந்த மக்களை தடுப்போம். ஏன்னா இன்னைக்கு யாருமே தற்கொலை செஞ்சு கொள்றது சும்மா சிம்பிள் ஆயிட்டாங்க, டக்குன்னு எடுத்து தொங்கிடுறாங்க. ஆனால் அந்த வேதனை பெற்ற தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால இனிய மக்கள் என்ன சொல்ல வாருன்னு கேட்டா, என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய மக்களுக்காக இன்னும் பயணங்கள் தொடரும். ஓகே, நன்றி நன்றி, அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றி. அப்ப இது போல இந்த தற்கொலையை குறைச்சு கொள்றனாக்கா என்னுடைய பதிவெல்லாம் பாருங்க. ஓகே மக்களே, நன்றி.